Hello friends, welcome back to Emmy Madras Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகோனட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. தேங்காய் சட்னி. அதுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து நீங்க துருவி கூட நீங்க சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 1 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் எடுத்துர்க்கேன். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இப்போ இத நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெயில தாளிச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ இதல 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். மிளகாய் நல்லா செவந்த உடனே கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ இத நம்ம சட்னில சேர்த்துடலாங்க. அவ்வளவுதாங்க, நல்ல சூப்பரா எம்மியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா அது ஆல் ன்னு கேட்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thank you. Bye bye.